ओके ओके। ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढ़ार्थ महाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढम् मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. स्टार्ट् पण्णलामा? शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति. ஓகே, போன கிளாஸில் எடுத்த சேஷசேஷி பாவத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் வியாக்கியானத்தில் ஒரு சம்திங் அது இன்னுமே நல்லா இருந்தது. அது ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். 34th ஸ்லோகத்தில் என்ன பார்த்துடணும் அப்படின்னா, ஷரீரம் த்வம் சம்போः शशिमिहिरवक्षोरुहयुगं तवात्मानं मन्ये भगवति नवात्मानम् अनघम् अतः शेषीत्ययम् उभयसाधारणतया स्थितः सम्बन्धो वां समरसपरानन्दपरयोः. ஓகே ஓகே. ஸோ நான் இந்த மீனிங் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், ஆதிசங்கர பகவத்பாதாள் சிவபெருமானுடைய சரீரத்தை தியானம் பண்ணும்போது அம்பாளுடைய சிவபெருமானுடைய உருவத்தை தியானம் பண்ணும்போது அம்பாளுடைய சரீரம் தெரியறது. அதே மாதிரி அம்பாளை தியானம் பண்ணால் சிவபெருமானுடைய சரீரம் தெரியறது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வரூபத்துக்கு ஆனந்த பைரவ ஆனந்த பைரவி அப்படின்னு பேர் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். கரெக்ட். அப்போது இதில் வியாக்கியானத்தில் இந்த சேஷசேஷினா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டிருந்தா. அது கிடச்சிது, அதை பார்த்தேன். ஸோ அத்தः சேஷः சேஷி இத்தி அயம் உபய சாதாரணத்தை, நீங்கள் சாதாரணமாகவே இந்த ஸ்திதியில் தான் இருக்கேள் அப்படின்னு சொல்கிறார். சேஷசேஷிங்கிற ஸ்திதி தான் சாதாரணத்தையா, சாதாரணமாகவே இப்படி தான் இருக்கேள், இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த சேஷசேஷினா என்ன அப்படிங்கிறது இந்த வியாக்கியானத்தில் இருக்கிறது ஒரு தடவை நான் அப்படியே ரீட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. உலகின் சிருஷ்டி ஸ்திதி லயங்களின் போது சிவன் சக்தி இருவருடைய பிரயத்னமும் இருந்த போதிலும் அதில் ஆனந்த பைரவி என்ன பண்றானா, ஆனந்த பைரவரிடம் அடங்குவதால் சிவனுக்கு சேஷிங்கிற தன்மை அடைந்தவராகவும் சக்தி சேஷத்தன்மை அடைந்தவளாகவும் ஆகிறாள். சேஷ அப்படின்னா உடைமை, சேஷி அப்படின்னா உடையவர் ஆக. அதாவது நான் போன வாரம் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், விளக்கு இருக்கு, வெளிச்சம் இருக்கு. விளக்கு இஸ் கால்ட் சேஷி, வெளிச்சம் சேஷக. வெளிச்சம் விளக்குல அடக்கம் இல்லையா? ஸோ எது அடங்கிறதோ அது சேஷி, எதுக்குள்ள அடங்கிறதோ அது சேஷா. ஸோ ஒன்று இருக்கு, இன்னொன்று அதுலேருந்து பிரிக்க முடியாதுங்கிறது அவங்களுடைய சம்பந்தம். ஸோ இதில் என்ன சொல்றா, ஆனந்த பைரவரிடம் அடங்குவதால் சிவன் சேஷி தன்மை அடைந்தவராகவும் சக்தி சேஷத்தன்மை அடைந்தவளாகவும் ஆகிறாள். இப்படி இருவருக்கும் சேஷசேஷி பாவம் சமானமாகிறது. ஸோ அம்பாளுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவல் சிவபெருமானோ, சிவபெருமானுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவல் அம்பாளுங்கிறதுனால சிவபெருமானுக்கு சமயகான்னு ஒரு பேர், அம்பாளுக்கு சமயான்னு ஒரு பேர் இருக்கும்.
ஓகே. எதுல அவளுக்கு ஈக்குவாலிட்டி இருக்குன்னா பல விஷயங்கள்ல, முக்கியமா 5 விஷயங்கள் சொல்வாளாம். சிவனும் சக்தியும் சமமாக இருக்கிறதுனால சமயக என்று சிவனுக்கு பெயர், சமயா என்று சக்திக்கு பெயர். சமத்துவம் 5 விதம், 5 இடத்துல சமத்துவம் சொல்லணும். எப்படின்னா ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறதுல சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இருக்கிற ஸ்வரூபம் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ சேம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பூஜையில் சேம், பூஜையில் சாமியம். The way they are being worshipped, that is equal. First equality is in the way they are worshipped. Same. Paddhati is same. Second, adhishtana samyam. The way they exist. அவ எப்படி இருந்துருக்கா அப்படிங்கிறதுலையும் பிந்து அப்படின்னா சிவபெருமான் மடி மேல அம்பாள் உட்காந்துருக்கா ஒரே இடத்துல, ஒரே அதிஷ்டானம் இஸ் த பிளேஸ் வேர் யூ ஆர், அது சாமியம். இது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கோவில்களில் எங்கே போனாலும் சிவபெருமானும் இருப்பா, சக்தியும் இருப்பா. ஒரே இடத்துல தான் 2 பேரும் காணோம். இது பண்ணலாம். அதே மாதிரி ஸ்வரூபத்துலையும் அம்பாள் பாதி சிவன், சிவபெருமானுக்கு பாதி அம்பாள், இப்படி தானே சொல்கிறோம். அண்ட் எல்லா சிவன் கோவிலையும் சிவபெருமானுக்கு லெஃப்ட் சைடில் அம்பாள் இருப்பா. சன்னதி ஆட்டோமேட்டிக்லி எவ்வளோ பெரிய சன்னதியாக இருந்தாலும் பக்கத்து சன்னதி அம்பாள் சன்னதியாக இருக்கும். ஒன்று ரைட் ஆங்கிளில் இருக்கும், இல்லை அடுத்தடுத்து இருக்கும். ஏன் உட்காருங்க. ஏன் சிவபெருமானுடைய லெஃப்ட் சைடு அம்பாள், அர்த்தநாரி ஸ்வரூபத்தில் லெஃப்ட் சைடு அம்பாள். ஸோ அதிஷ்டானம், அவ இருப்பிடத்துல சாமியம். 3வது சிருஷ்டி முதலிய கிரியைகளில் அனுஷ்டான சாமியம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இங்கே சிவபெருமானுக்கும் அதே சொல்லலாம், அம்பாளுக்கும் அதே சொல்லலாம். 2 பேருக்கும் சொன்னாலும் அது ஈக்குவல் ஆகுது இல்லையா. சிருஷ்டியில் அம்பாள் இப்படி இருக்கா, மெயின்டெனன்ஸில் இப்படி இருக்கா, திருப்பி லயம் ஆகும்போது இப்படி இருக்கா, அதுவும் சேமாக தான் சொல்கிறோம். ஓகே. அடுத்து நிருத்தியம் முதலியவற்றில் அவஸ்தான சாமியம். அம்பாளும் ஆடுவா, சிவபெருமானும் ஆடுவார். நிருத்தியம் அவள் பண்ணுற அவளோட ஆக்டிவிட்டீஸில் சாமியம். அடுத்து சிவ சிவா, பைரவர் பைரவி. அதுக்கப்புறம் இப்படி நாமங்கள் சிவ சிவா, பைரவ பைரவி. வேற என்னெல்லாம் தெரியும்? சமய சமயா, இதில் சொல்கிறா இல்லையா, சமய சமயா, ஆனந்த பைரவ ஆனந்த பைரவி. எந்த பேர் எடுத்துட்டாலும் சிவபெருமானுக்கு அதே மாதிரி பேர். பவ பவானி, சிவ சிவானி. ஸோ பேர்லையும் சாமியம், ரூபத்துலேயும் சாமியம். எப்படி 5 விஷயத்தில் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் அவளுக்குள்ளே இருக்கிற பரஸ்பர சம்பந்தம் அப்படிங்கிறதான் இந்த சேஷசேஷி பாவத்தோடைய இது. இந்த சேஷசேஷி பாவம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுறவாளுக்கு ஆற்றுல இருக்கிற ஸ்திரீகளுக்கும் புமான் அப்படின்னா புருஷாளுக்கும் இருக்கிற அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய பலன். ஓகே, புரிஞ்சிடுதா? வேற ஏதாவது கொஸ்டின்? இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? வேகா இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை புரியாது? எது அடங்குகின்றதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது மட்டும் அது இன்னும் கொஞ்சம் ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துக்கிறேன், முன்னாடி வச்சுன்னு சொல்கிறேன். ஷேஷகனா உடைமை எழுதின்றுங்க மேபி. ஷேஷி அப்படின்னா உடையவர். விளக்கு சேஷி, பிரகாசம் சேஷகவா? விளக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும். ஓகே, சமயஹ அப்படி. ஓகே ஓகே. சேஷக உடைமை, சேஷி உடையவர். ஓகேவா? ஸோ சிவபெருமான் சேஷி, அம்பாள் சேஷகா. சொல்றேன். விளக்கு அம்பாள், பிரகாசம் அப்படின்னா விளக்கு சிவபெருமான், பிரகாசம் அம்பாள். ஓகே ஓகே ஓகே. சேஷஹ கரெக்ட் கரெக்ட். ஓகே, அது எப்படி சொல்றேனா? எப்படி சொல்றேன்னா புரியல. இல்ல, விளக்க how do you add விளக்கு to சிவபெருமான் and அந்த
ஏத்தின அந்த அக்னி வந்து அம்பாளா. ஸோ பிரகாஷம் விமர்சம் அப்படின்னு ரெண்டு இருக்கு தத்துவம். ஓகே, ஓகே ஸோ விமர்சம் இஸ் prakasham is what is, vimarsham is relaying what is. Potential energy இருக்கு, பட் potential energy இருக்குன்னு எப்படி தெரியும்? only when it moves, kinetic ஆகும்போது. புரியுதா? புரிஞ்சுதா? பொட்டென்ஷியல் டேம் இருக்கு, டேம் ஃபுல்லா தண்ணி இருக்கு, பட் அந்த டேம் ஃபுல்லா தண்ணி இருக்கிறது எப்ப பிரயோஜனம்? when it is able to move, which is kinetic energy. ஓகே, அப்போ டேம் வந்து சிவன், தண்ணி வந்து அம்பாளுங்கிற மாதிரி. ஒரே விஷயம்தான், ஜலம்தான். ஜலம் will stay, ஜலம் will flow. அது if it stays in a place, அது சிவபெருமான். அது flow ஆயிடுதுன்னா அது அம்பாள். சரி, அப்போ நம்ம விளக்கும் விளக்குல ஏத்தி இருக்கிற அந்த நெருப்பும் வந்து அப்போ எப்படி நம்ம வந்து கோரிலேட் பண்றோம்? நெருப்ப சொல்லல ஸ்வேதா, பிரகாசத்தை சொல்றான், வெளிச்சத்தை சொல்றான். ஓகே, ஒரு விளக்கு இருக்கு, விளக்குக்கு வெளிச்சம் இருக்கும். ஓகே ஓகே. இப்ப ஜலத்துக்கு எப்படி ஒரு இடத்துல தேக்கி வைக்கிறதும் ஓடுறதும் அதோட தன்மையும் ஒன்னுத்துக்கு ஒண்ணு நீங்க பிரிக்க முடியாதோ, தோ இட் கான்செப்டுவலி கேன் பி எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட்லி, பட் ஸ்டில் இஸ் ஒன் அண்ட் த சேம். அதே மாதிரி விளக்கு ஒண்ணு இருக்கு, பட் விளக்குனா வெளிச்சம் இஸ் இன்செப்பரபிள். வெளிச்சம் அது உள்ள இருக்கு. விளக்கு சுவிட்ச் போட்டாதான் விளக்கு தெரியும். வெளிச்சம் இருக்கு, அது உள்ள சுவிட்ச் போட்டாதான் நமக்கு தெரியும் அது விளக்கு எரியுதா இல்லையான்னு. ஓகே, ஸ்விட்ச் போட்டா அதான் மாமி சொல்ற எக்ஸாம்பிள்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வெளிச்சம் வந்து விளக்குக்குள்ள அடங்குறது இல்ல. ஓகே, எல்லாம் ஃபேனும் அப்படிதான். ஃபேன் நம்ம சுவிட்ச் போடலன்னா ஓட போறது இல்ல. ஆனா அதுல சக்தி இருக்கு இல்ல, சுவிட்ச் போட்ட உடனே அது ஓடுது, சக்தியா ஓடுறது இல்லையா? ஹார்ஸ் பவர் சொல்றோம் இல்ல, பவர். ஒரு எனர்ஜி ஒண்ணுக்குள்ள லேட்டண்டா இருக்கு, லேட்டண்டா இருந்ததுன்னா அது சிவா ஃபார்ம். அந்த எனர்ஜி எப்ப எக்ஸ்பிரஸ் ஆகுதோ தென் இட் பிகம் சக்தி. ஓகே ஓகே. அது ஒண்ணு அந்த அந்த எக்ஸ்பிரஸ் ஆகும்போது தான் அந்த சக்தின்னு சொல்றோம். சரி, ஓகே ஃபைன். புரியுறதா உங்களுக்கு? ஓகே, வேகா இருக்கா? ஓகே ஓகே, நீங்க சொல்றேன் என்னன்னு சொல்லுங்க. அது நான் வந்து ஐ வில் கொஞ்சம் அது உட்கார்ந்து யோசிச்சேன்னா, if I reflect on it then I will understand. இது வந்து அப்சல்யூட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அலிகரிஸ். ஐ மீன் இதை இந்த மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ராம் ராம் இதை இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்றேன். இந்த டைரக்ஷன்ல யோசிச்சேன்னா உங்களுக்கு புரிக்கும், பட் அது உங்களால ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் சிமிலர் டு வாட் இட் இஸ். ஓகே, எனர்ஜி நீங்க டிஃபைன் பண்ண முடியாது ஒரு லெவலுக்கு மேல, பியாண்ட் டெஃபினேஷன் தான். பட் எனர்ஜியோட போக்கு எப்படி இருக்கு? அதாவது இந்த உடலும் ஆத்மாவும்ங்கிற மாதிரி. தப்பு, உடல் ஆத்மா கிடையாது. ஓகே, ஏன்னா உடம்பு வந்து ஜட வஸ்து, ஆத்மா will enliven it. அத பத்தி நான் பேசல. ஓகே. அதாவது கை இருக்கு, கைக்கு மேல கிளவ்ஸ் இருக்கு. கிளவ்ஸ் வந்து கை உள்ள இருந்தாதான் கிளவ்ஸ்க்கு ஃபங்க்ஷனே. ஓகே, ஆமா கரெக்ட். தட் இஸ் ஆத்மாக்கும் பாடிக்கும் இருக்கிற சம்பந்தம். ஓகே, நான் இப்ப அத பத்தி பேசல. சரி. நான் என்ன சொல்றேன்னா, எனர்ஜின்னு ஒண்ணு இருக்குல்ல. எனர்ஜினா என்ன சாதாரணமா சொல்லுங்க. சக்தி. சக்தின்னு நீங்க சொல்றேன் சாதாரணமா. திங்க் அபவுட் இட். நீங்க இல்ல டெய்லி டேர்ம்ஸ்லயே யோசிச்சு பாருங்க. தினப்படிக்கு நீங்க பண்ற விஷயங்கள்லயே வாட் இஸ் எனர்ஜி? நம்மள செயல்படுத்த வைக்கிற ஒரு சக்தி. அப்போ ஒரு விஷயம் செயல்படுறதுன்னா அது
ஒரு இடத்துல ஸ்டோர்டா ஆர் இன் பொட்டென்ஷியல் ஃபார்மும் இருக்கணும்ல. ம். புரியுதா நான் சொல்றது? ஆமா, ஒரு மாதிரி புரியுது. அது கொஞ்சம் think about it. ஒன்றும் இல்லை. ஜலம் இருக்கு. ஓகே, ஜலம் விடுங்க, விளக்கு விடுங்க, இது ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அன்னைக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, சொல்லும் பொருளும் அப்படின்னு சொன்னேன். ம். ஸோ அது எப்படி இன்செப்பரபிளாக இருக்குங்கிறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எனர்ஜியில் சிவபெருமான்ங்கிற தத்துவம் என்னது, சக்திங்கிற தத்துவம் என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கையில் ஒரு கிண்ணத்தை ஜலம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஹோல்டிங் சம்திங் இன் யோர் ஹேண்ட். ஓகே, சம்திங் இஸ் தேர். அது என்னன்னு யாருக்கும் தெரியாது, பட் இட் இஸ் தேர். Existence, pure existence, pure awareness, consciousness is there. That is called Shiva Tattvam. Pure. Okay. அது என்னங்கிறது தெரியும். Correct. That is Shakti. Okay, fine. எவ்வளோ போடாத, எதுக்கு போடுற? ரஸ்துக்கு சாரு போடாதம்மா. தூங்க வேண்டியதான். ஓகே ஓகே. இது எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் ஏன் சக்தின்னு சொல்கிறோம், இந்த பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கிறது ஏன் சிவம்னு சொல்கிறோம் அப்படின்னா, சக்தி வந்து that which gives power அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு மூவ்மெண்ட்டோ, ஒரு சலனமோ, ஒரு அசைவோ, ஒரு கிரியேஷனோ, சம் ஃபார்ம் ஆஃப் ஒரு என்ன சொல்லலாம், அது பார்த்தா அது புரிஞ்சுக்க முடியறது, தெரியறது, சம் வே இட் இஸ் காக்னிசபிள் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் அதுக்கு வருது. ஓகே, இட் இஸ் லைக் நிலையா இருப்பதும் அண்ட் அதை நம்ம வந்து வெளிப்படுத்துற ஒரு பாவமும். நீங்க அப்படி சொன்னா கூட ஓகே வித் தட். அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கோங்க. அது அப்சல்யூட் கிடையாது, பட் அப்சல்யூட் எக்ஸ்பிளனேஷன் அது கிடையாது. சம்வாட் லைக் தட் தான். சம்வாட் லைக் தட். ஓகே. அந்த நிலையா இருக்கும்போது அதுக்குள்ள ஒன்னும் இல்லைங்கிறது இல்லை, எல்லாமே இருக்கு, அடங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு அதுக்குள்ள. கரெக்ட். இட் இஸ் தேர், இட் இஸ் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப நம்மளுடைய ஸ்வரூபமும் அதான். ஐ ஆம் தாண்டினா தான் என் பேர் என்ன, என் ப்ரொஃபஷன் என்ன எல்லாம் வரும். பட் எல்லாத்துக்கும் காமன் என்ன ஃப்ரேஸ், ஐ ஆம். அது புரியுதா? புரியுது. ஸோ ஐ ஆம், நீங்க செய்யற வேலை எல்லாத்தையும் விட்டுருங்க. ஐ யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஆம், நான் இருக்கேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதா? யாருக்கும் வராது. நோபடி வில் ஹேவ் தட் டவுட். அதுதான் சிவம். இந்த ஐ ஆம்ங்கிறது எப்போ கம்ஸ் இன் டு எக்ஸ்பிரஷனோ, ஒரு ரூபம் எடுத்துட்டு அது வருதோ, தென் இட் பிகம்ஸ் சக்தி. ஸோ இது எல்லாமே தத்துவம் தான், கான்செப்ட் தான். ஏன்னா என்ன சொல்லலாம், தத்துவமாக தான் அவ இருக்கா. அந்த தத்துவம் தென் அப்ளைஸ் டு எவ்ரி திங், பிகாஸ் வி ஆர் இன் அன் எக்ஸிஸ்டன்ஸ் வேர் தத்துவம் அப்டிராக்டா இருக்கிறது நம்மளுடைய பிரெயினாலயோ நம்மளோட 5 சென்சஸால காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் லைக் நமக்குள்ளேயே நிறைய சக்தி இருக்கு, பட் அது வந்து இட் இஸ் நமக்குள்ளேயே சிவம் இருக்கு. அந்த சிவம் வெளிப்படும் போது சக்தியா இருக்கு. இதுல இருந்து அதை பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. யூ கன்சியூம் ஃபுட், யூ கெயின் ஸ்ட்ரென்த், தட் இஸ் சிவம். அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, தென் தட் பிகம் சக்தி. ஸோ இந்த உங்களோட ஸ்ட்ரென்த்ல இருந்து உங்களோட ஆக்ஷன், த எஃபர்ட் பிஹைண்ட் த ஆக்ஷன் நீங்க செப்பரேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. பட் இட் இஸ் மல்டி, அந்த 2 ஃபோல்டா அது இருக்கு. அது இந்த சிருஷ்டில இருக்கிற எல்லாத்துக்கும் இது காமன். ஸோ தட் இஸ் வை வி சே சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்கா. இதை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, வைஷ்ணவத்திலையும் இதே தான் சொல்லுவான். பட் இங்க சிவனும் சக்திக்கு பதிலாக பெருமாளும் தாயாரும் அப்படின்னு சொல்லுவான். பட் எப்படி பார்த்தாலும் அந்த மாஸ்குலைன் ஆஸ்பெக்ட் இஸ் டு பி, and the feminine the masculine aspect is and feminine aspect is to become. So being and becoming. Okay புரியுது. இப்போ
இப்போ எப்படி உங்களுக்கு இப்போ நீங்கள் சாதம் சாப்பிட்றீல், நீங்கள் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு மூவ்மெண்ட் தேவைப்படுறது, ஒரு எக்ஸ்பிரஷன் தேவைப்படுறது. சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கெயின் ஆகுது. தென் தட் பிகம் சிவம். சிவம் தென் எக்ஸ்பெண்ட்ஸ், இட் பிகம் சக்தி. சக்தியை வச்சுட்டு திருப்பி சிவத்தை ஜென்ரேட் பண்ணுறேன், சிவத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன், சக்தி வருது. இப்படி இது இல்லாமல் அது, அது இல்லாமல் இது நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அதுதான் அந்த தத்துவம். ஓகே. ஸோ இந்த தத்துவத்தை நம்ம பெரிவாள் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கான்னா, அந்த ஜாமெட்ரிக்கல் இதுதான் வந்து ஸ்ரீ சக்கரம்லாம். அந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேல், அதுதான். ஓகே. அந்த ஸ்ரீ சக்கர அந்த ஸ்ரீ சக்கரம் ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு அம்பாள். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு நீங்கள் எதில் வேணால் பொறுத்தலாம், இட் வில் ஸ்டில் ஹோல்ட் குட். அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். புரியுது. இப்போவுமே நான் அப்சல்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, அது பண்ண முடியாது. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ எனக்கு தோணின ஐடியாஸ்லாம். ஸோ நீங்கள் இதே மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூ வில் ஆல்சோ கெட். சும்மா அப்படி உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ கெட். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ நிலையா ஒன்று இருக்கு. சேம். போதுக்கா. ஓகே, ரைட். டைம் ஆயிடுதா இல்லை ஸ்லோகத்துக்கு போகலாமா? எப்படி? இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலி இது வியாக்கியானம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 41 ஸ்லோகம் வந்து தந்திரம் பேஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ பினாக்கிள் ஆஃப் தந்திரம் வந்து அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் வரும். ஓகேவா? 35th. மனஸ்த்வம் வியோமத்வம் மருதசி மருத்சாரதிரசி त्वम् आपस्त्वं भूमिस्त्वं त्वयि त्वमापस्त्वं भूमिस्त्वयि परिणतायां न हि परम् त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानन्दाकारं शिवयुवति भावेन बिभृशे. சந்தி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். மனஹத்வம் வியோமத்வம் மருத் அசி. அசினா இருக்க சம்ஸ்கிருதத்தில். யூ ஆர். அசினா என்ன? யூ ஆர். ஸோ யூ ஆர் மனஸ், யூ ஆர் வியோம, யூ ஆர் மருத், யூ ஆர் மருத் சாரதி. ஓகே. மனஹத்வம் வியோமத்வம் மருத் அசி மருத் சாரதி அசி. சாரதிஹி அசி சாரதி ரசி. இஹி பிகம்ஸ் ரீப்ளேஸ்ட் வித் ர. त्वम् त्वम् आप, अदा त्वमाप. त्वम् प्लस आप, त्वमाप, त्वमापस्त्वम्. ओके. भूमिस्त्वयि परिणतायां न हि परम् त्वम् एव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषा चिदानंदाकारं शिवयुवति भावेन बिभृशे. ஓகே. மனஹ அப்படின்னா மனசு. ஓகே. குட்டி குவிஸ். மனசு எங்க இருக்கு உடம்புல? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? சாதாரணமா சொல்றதே அது மனசு கஷ்டமா இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு கேட்டா வந்து சொல்ல முடியாது. ஓகே. பர் தந்திரம் மனஸ் இஸ், அதோட சோர்ஸ் இஸ் யுவர் ஆக்ஞா சக்ரா, த ஸ்பேஸ் இன் பிட்வீன் யுவர் ஐப்ரோஸ். மனஸ் தத்துவம். பட் த மைண்ட் இஸ் ஆல் ஓவர் த பாடி. அதனால தான் செல்ஸ் கிட்டேயும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாமும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. மனசோட இருப்பிடம் அது எங்கே போய் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா in Agnya. Agnya is a chakra which is a two-petaled indigo colored lotus that is in between your eyebrows.
ஸோ மனஸ்துவம், மனசா நீதா இருக்க. அடுத்து வியோமத்வம். வியோமம்னா ஆகாசம். ஆகாசம்னா என்ன? ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஆகாசம் இஸ் ஸ்பேஸ். Empty. The space which will hold everything. ஓகே, சரி. இப்போ ஸ்பேஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுக்கு எது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? காத்து. ஸோ மைண்ட் இருக்கு. மைண்டில் என்ன இருக்குன்னா ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸில் உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்? காத்து. ஓகே, ஸோ மருதசி, மருத்துனா காத்து. மருதசி, மருத்தா நீ இருக்க. அப்புறம் மருத் சாரதி ரசி. சாரதினா என்ன? கரெக்ட். எதை வச்சு ஓடும்? மருத் எதை ஓட்டிண்டு போகும்? காத்து எதை ஓட்டிண்டு போகும்? அக்னி. நீங்க பொறி இருக்கும், காத்து கொடுத்து தான் பொரிய பெருசாக்க முடியும், அக்னியாக்க முடியும். ஸோ அக்னி டிராவல்ஸ் த்ரூ ஏர். ஆமாவா இல்லையா? கரெக்ட். ஸோ அதனால அக்னிக்கு ஒரு பேர் மருத் சாரதி. அக்னியினுடைய சாரதி யாரு? காத்து, மருத். ஸோ மருதசி, மருத் சாரதி அசி. அசினா இருக்க. ஸோ அம்பாள் பகவதி நீ மனசா இருக்க. மனசுல இருக்கிற ஸ்பேஸ், மனஸ்தத்துவம், மனசுல இருக்கிற ஸ்பேஸ் நீயா தான் இருக்க. அதுலேருந்து வர காத்து நீயா தான் இருக்க. அந்த காத்து எதை தாங்கிட்டு போகுமோ அந்த அக்னியாவும் நீயா தான் இருக்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோடைய டிரான்ஸ்லேஷன். அடுத்து அக்னி தத்துவத்திலேருந்து எது வருது? ஜலம். ஸோ தைத்திரிய உபனிஷத்தில் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. மகத் தத்துவம் விச் இஸ் மனஸ்தத்துவம். மனஸ்தத்துவத்திலேருந்து ஆகாஷः, ஆகாஷாத் வாயுः, வாயோர் அக்னிः, அக்னேர் ஆபः, அத்யः பிருத்திவி. அக்னேः, அக்னியிலேருந்து என்ன வரும்? ஆபः. ஆபஹனா ஜலம். ஜல தத்துவத்திலேருந்து என்ன வரணும்? பிருத்திவி தத்துவம் வரும். ஸோ அதுதான் சொல்கிறா பூமி. ஸோ துவம் ஆபஹ துவம் பூமி. அந்த ஆர்டரில், அதே ஆர்டரில் உபனிஷத்தில் என்ன ஆர்டர் சொல்கிறாலோ அதே ஆர்டரில் சொல்லிட்டு வர்றார். மனஸ்தத்துவத்திலேருந்து ஆகாஷः, ஆகாஷாத், ஆகாஷாத் தான் ஆகாசத்திலிருந்து வாயு, வாயோஹோ அக்னிஹ, அக்னேர் ஆபஹ, அத்யः பிருத்திவி, பிருத்திவியிலேருந்து என்ன வரும்? ஓஷதிபியः, பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்லேருந்து என்ன வரும்? ஓஷதிபியோ அன்னம், சாப்பாடு. அன்னாத் புருஷः, இந்த சரீரம் எதுலேருந்து வருது? அன்னத்துலேருந்து. ஸோ 5 எலிமெண்ட்ஸ்லேருந்து நம்மளோட சரீரம் எப்படி வருதுங்கிறது இதான் ஆர்டர். ஆனால் இங்கே என்ன சொல்கிற? அந்த மனஸ்தத்துவமும் நீ, ஆகாசமும் நீ, ஆகாசத்துலேருந்து வர வாயுவும் நீ, வாயுலேருந்து வர அக்னியும் நீ, அக்னியிலேருந்து வர ஜலமும் நீ, ஜலதத்துவத்திலேருந்து வர பூமியும் நீ. ஸோ துவம் ஆபஹ துவம் பூமிஹி त्वयि परिणतायाम नहीं परम. परिणतम அப்படின்னா சேஞ்ச். ஸோ தத்துவ ரீதியா எது? வாட் கீப்ஸ் சேஞ்சிங்? இந்த உலகம் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ இந்த பிரபஞ்சம் தான் மாறுதலுக்கு எப்போதும் உட்பட்டது. ஸோ துவயி பரிணதாயாம், அப்போ பிரபஞ்சமாக இருந்து எல்லாத்தையும் மாத்தின்னு இருக்கிறது நீதான். ஆர் மாறின்னு இருக்கு, எல்லாம் மாறின்னு இருக்குன்னா அது எதுனா நீதான். நகி பரம், இங்க வேறு ஒரு தத்துவம் இல்லை, நீதான் இருக்க. நீதான் மன தத்துவமா இருக்க. அதுல இருந்து வர ஆகாசமும் நீதான், அதுல இருந்து வர வாயுவும் நீதான், வாயுல இருந்து வர அக்னியும் நீதான், அக்னியில இருந்து வர ஜலமும் நீதான், ஜலத்துல இருந்து வர பூமியும் நீதான். ஸோ இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் மாறிண்டே இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் நீதான். நஹி பரம், நஹி நீ இல்லாம, பரம் இதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லை.
ஆர் இன்னொரு வஸ்து அங்கே இல்லை. இதான் செகண்ட் சென்டென்ஸோடைய டிரான்ஸ்லேஷன். புரியுதா? தேர்ட் சென்டென்ஸ், துவம் ஏவஹ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வவபுஷா. துவம் ஏவ, நீயே தான், ஸ்வாத்மானம், நீ உன்னுடைய ஸ்வரூபத்தை, உன்னுடைய ரூபத்தை, ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் விஸ்வவபுஷா. பரிணமயித்தும்னா மாறறதுக்காக, நீதான் உன்னுடைய ரூபத்தை மாறறதுக்காக விஸ்வவபுஷா, இந்த பிரபஞ்ச வடிவமாக இருக்க. அதாவது இந்த பிரபஞ்சம் வடிவமா இருந்து நீதான் மாறின்னு இருக்க. துவம் ஏவ ஸ்வாத்மானம் பரிணமயித்தும் துவம் ஏவ விஸ்வவபுஷா. விஸ்வம்னா என்ன? இந்த பிரபஞ்சம். வபுஷானா சரீரம். நீயே தான் இந்த உலகமாக இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? யூ கீப் சேஞ்சிங். ஸோ சிதானந்தாகாரம் சிவயுவதி பாவேன பிப்ருஷே. சிவயுவதி பாவேன, பரமசிவனுடைய பத்னி என்ற பாவனை இருக்கிறதுனால சிவானந்தாகாரம், ஆனந்த வடிவமாக இந்த சித் ஆனந்தம் அப்படிங்கிற ரூபத்தை பிப்ருஷே ஏற்றுக்கொள்கிறாய். தேர்ட் அண்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் இன்னொரு தடவை சொல்றேன். இங்க உனக்கு வேறான ஒரு பொருள் இல்லை. இந்த விஸ்வமே என்னது? உன்னுடைய வடிவம் தான். விஸ்வவபுஷா ஸ்வாத்மானம், உன்னுடைய ஸ்வரூபமே தான் என்னது? விஸ்வவபுஷா, இந்த பிரபஞ்ச ரூபமா இருக்கு. ஓகேவா? ஸோ உனது நீயே உனது ஸ்வரூபத்தை பிரபஞ்ச வடிவாக பரிணமிக்க செய்வதற்கு பரமசிவன் உடைய பத்னி என்ற பாவனையால் ஆனந்த வடிவான சித்ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறாய். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேஷன்னு ஒன்று இருக்குது. க்ரியேஷன்னு ஒன்று இருந்துட்டுனா திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் க்ரியேஷன். மனசுன்னு ஒரு தத்துவம் இருக்கணும், இல்லை ஆகாஷ தத்துவம் வரணும், அதுலேருந்து ஜல தத்துவம் வரணும், அப்படி இப்படின்னு. திஸ் இஸ் தி ஆர்டர். அப்போது க்ரியேஷன் ஒன்று ஏற்பட்டுடுதுன்னா அதில் இருக்கிற அந்த ஆர்டர் ஆஃப் க்ரியேஷன், அந்த வஸ்துலாம் யார்? அதுவும் நீ தான். ஸோ நீ இல்லாமல் இங்கே வேற ஒன்றும் இல்லை. நான் ஜட வஸ்துன்னு சொன்னாலும் அதுவும் நீ தான். ஜடம் இல்லாமல் சம்திங் தட் இஸ் ஆப்பரேஷனல், தட் இஸ் ஆல்சோ யூ. ரைட்? அப்படி துவமேவ, நீயே தான் உன்னுடைய ரூபத்தை இப்படி விஸ்வரூபமா மாத்திட்டு நீயே தான் எல்லாத்தையும் மாத்தின்னு இருக்க. எதனால இப்படி பண்ற? நீ சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிற நீ, ஆர் சிவபெருமான் சிதானந்தாகாரமா இருக்கிறதுனால நீயும் சிதானந்தாகாரமாக இருந்து, சிவயுவத்தினா சிவபெருமானுடைய பத்னி அப்படிங்கிற ரூபத்துல நீயும் உன்னுடைய வேலையை இப்படி எல்லாம் காட்டுற. ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி ரொம்ப டீப்பாக பார்த்துருந்தோமே, அதே தான். சிவபெருமான் ஒருத்தர் இருக்கார், அப்போ சக்தி அதோட எக்ஸ்பிரஷன் தான். அப்போ எனிதிங் தட் மூவ்ஸ், சேஞ்சஸ் ஆர் எக்ஸ்பிரஸஸ் தென் பிகம் சக்தி. ஸோ அந்த சிவபெருமானுடைய பத்னிங்கிறதுனால தன்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி தெரியுது? இந்த விஸ்வத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை வச்சு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. விஸ்வம்னா என்ன? சம்சாரம்னா என்ன? சம்சரதி, எது நன்னா மாறிண்டே இருக்கோ அது. இந்த எக்ஸிஸ்டன்ஸோடைய ஆர்டரை தானே. சம்திங் கீப்ஸ் சேஞ்சிங். இப்போ சிவனாக இருக்கும்போது எப்படி இருக்கு? ஒன்றும் மாறாமல் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்டம் இருக்கு. அது மாறுறதுங்கிறது சம்திங் இஸ் மூவிங், சம்திங் இஸ் சேஞ்சிங், ஏதோ ஒரு சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ அங்கே நீ என்னவா ஆயிடுற? சிவனுக்கு பத்னியாக நீ இருக்க. ஸோ அதனால இந்த சேஞ்சஸ்லாம் யூ ஆர் பிரிங்கிங் இன். ஸோ ஒன்று மாறுறது அப்படிங்கிறதுனால அது நீ இல்லாமல் இன்னொரு ஒரு வஸ்து இல்லை, அதுவும் நீ தான். அதுக்கு ஆதாரமாக சிதானந்தமாக இருக்கிற வஸ்துவும் நீ தான். இந்த சிதானந்தத்திலேருந்து தான் இதெல்லாம் வருது. ஸோ தட் இஸ் யுவர் பேசிஸ். அதுலேருந்து வெளிவர விஷயங்களும் நீ தான். ஸோ இங்கே நீ இல்லாமல் வேற ஒரு வஸ்து இங்கே இல்லை. ஹவ் எவர் ஐ பர்சீவ் இட், யூ ஆர் ஒன்லி தேர். உன்னை இல்லாமல் இங்கே ஒரு வஸ்து கிடையாது. கிரியேட்
இப்போ ஒரு ஒரு மண் இருக்கு, மண்ணுல இருந்து யூ மேக் அ பாட். அது பாட்டா மாறிடுதுங்கிறதுனால அது மண் இல்லைன்னு ஆயிடாதுல்ல. புரியுறதா நான் சொல்றது? இதெல்லாமே வேதாந்தால சொல்ற எக்ஸாம்பிள்ஸ். களிமண் இருக்கு, களிமண்ணுல இருந்து யூ மேக் அ பாட். தட் டசன்ட் மீன் பாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டிட்டி. களிமண் அதோட ஸ்வரூபத்தை பாட்டா மாத்தின்னு இருக்கு. ஸோ அதை தான் சொல்றார், நீ உன்னோடைய சுவாத்மானம், நீ உன்னோடைய ஸ்வரூபத்தை இப்படி பிரபஞ்சமா மாத்திண்டு, ஆர் பிரபஞ்சமா யூ எக்ஸிபிட்டட் அ ஃபேஸ் ஆஃப் yours where you become the பிரபஞ்சா, where things keep changing. ஓகே, ஆனா நீ எப்பேற்பட்டவன்? சித் ஆனந்தம், கான்ஷியஸ் ஹாப்பினஸ், பிளிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபமுடைய சிவபெருமானுடைய பத்னிங்கிறதுனால நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீயே ஒன்று பரிணமிச்சுண்டு நீயாவே ஒன்று பண்ணிண்டு, யூ ஹாவ் கிரியேட்டட் சம்திங் அவுட் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப். அதனால அந்த கிரியேஷன் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ, யூ ஆர் ஒன்லி வித்தின். அதாவது வேதாந்தத்தில் என்ன சொல்வானா, கிரியேஷன் இஸ் த ஒன்லி திங் வேர், அந்த கிரியேஷனும் பகவான் தான், அதுக்குள்ள இருக்கிறதும் பகவான் தான். புரியுறதா? ரொம்ப டெக்னிக்கலா இருக்கா? ஜானகி மணி அப்படி போறதுன்னு எனக்கு தெரியறது இல்ல இது நான் புரிஞ்சுக்கும் போது which is created, what is creating it and what it becomes, everything is Shakti. அதேதான். இது இன்னும் பல வார்த்தை சொன்னா ஞாத்ரி விச்சுங்கிறது சிவ இல்ல விச்சுங்கிறது சிவமா? which is created இல்ல is சிவா. வாட் இஸ் கிரியேட்டட், அது இஸ் பீயிங். தியான தியாத்ரு தியேயானாம் அபேத பாவனம் ஸ்ரீசக்கர பூஜனம்னு பாவனோபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. நான் தியானம் பண்றவனும், எதை தியானம் பண்றேனோ அதுவும், தியானம் அப்படிங்கிற டூல் அதுவும் எல்லாம் அம்பாள் தான். இப்ப சௌந்தர்யலாரி படிக்கிறோம், இந்த நாலேஜ் நீங்க அசிமுலேட் பண்ண ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் லெவல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் நோட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஞானம் யார் இதை பண்றா? Who is doing this? We are doing, We, but who is the we? இல்ல அதுவும் ஞானம் தான், பண்றதும் ஞானம் தான். ஏதோ ஒரு தாத்பர்யம் அறிவு தானே என்ன? அதை பண்றது. அந்த அறிவு என்னது? அறிவுன்னு சொல்லியாச்சுன்னா அங்க ஆத்மா சக்தி. பரமாத்மா, பரமாத்மா சக்தி. உங்களுக்கு உள்ள இருக்கிறத பண்ண வைக்கிறதும் அதுதான், இந்த நாலேஜும் அதுதான். நீங்க இது மூலமா யார அடையணும்? அம்பாள் அடையணும். அப்ப அதுவும் அம்பாள் தான். ஸோ இங்க உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியறதா? இல்ல. ஸோ படைக்கப்பட்ட பிரபஞ்சமும் அதே தான். ஓகே, இது எப்படி ப்ராக்டிக்கலி யூஸ் பண்ணணும் இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டெல்லாம், இந்த ஞானத்தை நீங்கள் திருப்பி 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 உரு போட்டு உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமை மாற்றணும். அதுக்கு தான் இந்த ஞானம். ஸோ தட் ஒன் டே வாட் இஸ் தியரி டு யூ பிகம்ஸ் யுவர் ப்ராக்டிக்கல் நாலேஜ். இப்போ இந்த உலகத்தில் திருப்பி திருப்பி நீங்கள் உரு போட்டு பழகினது என்னது? நான் தனியாக ஒரு வஸ்து, எத்தாப்பில் இருக்கிறவா தனி ஒரு வஸ்து, சுவாமிங்கிறது தனி ஒரு வஸ்து, நான் ஐ ஹாவ் டு டூ சம்திங், ஐ ஹாவ் டு பிகம் சம்திங் எல்ஸ், வி ஆல் டூ சம்திங் எல்ஸ். அந்த கண்டிஷனிங்கில் தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். இந்த ஞானம் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோன்னா, இது டிஃப்ரெண்ட் இல்லைப்பா, இது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற போது யூ வில் ஸ்டாப் ஃபீலிங் இன்செக்யூர், யூ வில் ஸ்டாப் ஃபீலிங் எனி கைண்ட் ஆஃப் ஃபியர். அந்த இமோஷன்ஸ் அடங்கும். அண்ட் என்ன மிஞ்சும்னா பிளிஸ். இன்செக்யூரிட்டி இல்லை, பயம் இல்லை, இது வேணும் அது வேணும் ஆசை இல்லைன்னா அப்போ என்ன இருக்கோங்க? யூ வில் பி ஒன்லி ஹாப்பி. பியூராக ஹாப்பினஸ் மட்டும் தான் இருக்கும். அதுதான் சொல்கிறான். எதுக்கு நம்ம இதை இந்த கான்செப்டை நான் எனக்கு தெரிஞ்சு இந்த 35 ஸ்லோகத்தில் எத்தனை தடவை இதே கான்செப்டை டிசைனா வேற வேற மாதிரி சொல்லியிருப்பேன். எதுக்கு இப்படி சொல்லணும்னா, அந்த ஞானத்தை நம்ம அசப்போடணும். ஸோ தட் நம்ம பிலீஃப் சிஸ்டம் சேஞ்சஸ். நம்ம பிலீஃப் சிஸ்டம் மாறும்போது இங்கே வாட் we are looking to change is our identity. When your identity changes, அப்புறம் then the way you perceive things is changing. ஸோ பர்செப்ஷனில் தானே இருக்குது பயம், இன்செக்யூரிட்டி, கோபம், தாபம், வாட் யூ பர்சீவ் as குட் பேட் எல்லாமே உங்கள் பர்செப்ஷனில் தானே இருக்குது.
இப்போ எனக்கு பயமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். பர்செப்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் யர் பிலீஃப். திருப்பி திருப்பி உரு போடுறதுக்கு காரணம் ஸோ தட் யர் பிலீஃப் சேஞ்சஸ். இப்போது நான் புது ஆற்றுக்கு வந்துட்டேன். காற்று அடித்து கொள்வது, இந்த கதவு வந்து ஸ்டாப்பர் போட்டு தானாக போய் அடிச்சுக்கிறது. அப்போலேருந்து திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அதை போட்டு வைன்னு. ஓகே, இப்போது இஃப் ஐ எம் நார்மல், என்னோட அட்டென்ஷன் எங்கே போகும்? காற்று அடிக்கிறது, ஐயோ கதவு அடிச்சுக்கிறது, ஐயோ இங்கே இருக்கிறதுலாம் பறந்து போகிறது, டஸ்ட்டு வருது. ஓகே, இப்போ இந்த காற்றை நான் அம்பாள்னு பர்சீவ் பண்ண முடிஞ்சால் நான் அங்கே என்ன ஆகும்? இந்த பயம் எல்லாம் போயிடும். இன்செக்யூர் ஃபீலிங், டஸ்ட்டு வந்துடும், அது இதுவாகிடும், ஆர் ஐ லேக் சம்திங் அப்படிங்கிறது போயிடும். ஆனால் அம்பாலாக பர்சீவ் பண்ண இந்த காற்றுனா அப்போ எனக்கு என்ன தோணும்? பிளிஸ். ஐ வில் என்ஜாய் தட் ஏர் இல்லையா? அந்த ப்ரீஸை நான் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல டு ஐ நீட் ஒன் மோர் ஏஜென்ட் டு ஃபைண்ட் தட் ஹாப்பினஸ் ஆர் என்ஜாய்? தேவையில்லை. என்னோட பர்செப்ஷன் ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ எனக்குள்ள நானே அம்பாள் அனுபவிக்கிறேன். எனக்கு இன்னொரு ஒருத்தர் இருந்தால் தான் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குங்கிறது இல்லை. தட் இஸ் வாட் வேதாந்தா சேஸ். அது உனக்குள்ளே தான் இருக்குது. இந்த உன்னுடைய கச்சராவெல்லாம் கொஞ்சம் சைடில் நகர்த்தி வச்சேன்னா உனக்கே தெரியும். இட் இஸ் ஸோ சிம்பிள். இட் இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இட் இஸ் அமேசிங்லி சிம்பிள், டூ சிம்பிள் டு பி ட்ரூ, பட் தட் இஸ் அ ட்ரூத் அப்படின்னு சொல்கிறது வேதாந்தம். இவ்வளோதான். ஸோ இது பர்செப்ஷன் ஷிஃப்ட் ஆகிடுது, உங்களோட அழுக்கு அங்கே நகர்ந்துடுதுன்னா அப்போ அம்பாள் தான் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, வேறு யாருமே இல்லைன்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ ஆக்சுவலி வேதாந்தா இஸ் சம்திங் வெரி வெரி ப்ராக்டிக்கல். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சேன்னா தெரியும். உங்களோட கண்டிஷனிங் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் இஸ் வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் அப்சல்யூட் மேஜிக். அதை உங்களால் நகர்த்தி வைக்க முடிஞ்சுது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 minutes அதை ஒதுக்கி வைக்க முடிஞ்சால் கூட சக்ஸஸ் தான். அது அப்புறம் 5, 10 ஆகும், 10, 15 ஆகும். தட் இஸ் த மேஜிக் ஆஃப் வேதாந்தா. வேதாந்தா வந்து டிசைனாக இதுதான் சொல்கிறது. உன்னோட பர்செப்ஷனை பாரு, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஸோ தட் உன்னோட கண்டிஷனிங் போய் யூ கம் பேக் டு ஹூ யூ ஆர். உன்னோட ஸ்வபாவத்துக்கு நீ வருவ. ஸ்வபாவம்னா என்ன? மீ அட் மை ஓன். அப்போ அங்கே என்ன இருக்கும்? ஹாப்பினஸ் தான். அப்போ என்ன சுச்சுவேஷன் வெளில எப்படி இருந்தாலும் எது கடைசியில் நிற்கும்? ஹாப்பினஸ் தான் நிற்கும். இப்போ என்ன ஆறுது? யூ ஆர் ஸோ இன்வெஸ்டட் இன் தி அவுட் சைடு வேர்ல்ட். ஹாப்பினஸ் தவிர பாக்கி எல்லாம் தெரிகிறது. நம்ம ஏன் ஹாப்பினஸ் வேணும்னு சொல்கிறோம்? அது நம்மளுடைய ஸ்வரூபம். தட் இஸ் அவர் ட்ரூ எசன்ஸ். ஸோ நீங்கள் அதோட ட்ரூத்லேருந்து வென் யூ டிஸ்டர்ப் சம்திங் இட் ஃபீல்ஸ் வெரி அன்நேச்சுரல் இல்லையா? ஸோ அது பிரகிருத்தியாக நேச்சுரலாக இருக்கிறது அப்படின்னா தான் நம்ம சௌக்கியமாக இருக்கும். அது நீங்கள் சௌக்கியம்னு வச்சுக்கோங்க, ஆத்தென்டிக்னு வச்சுக்கோங்க, பீயிங் ட்ரூத்ஃபுல்னு வச்சுக்கோங்க, இல்லை மாடர்ன் டே இதில் வந்து ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப், வாட் எவர் யூ சே, இதுதான். திஸ் இஸ் த பேசிஸ். ஆக்சுவலி அந்த வேர்டை வந்து இட்ஸ் மோஸ்ட் அப்யூஸ்ட் இன் த நேம் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். In name of self-esteem, it is very much abused, to be honest. அப்படி கிடையாது. இஃப் உங்கள் ஸ்வபாவத்தில் நீங்கள் நின்னேன்னா டக்குன்னு உங்களை வெளியிலேருந்து ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணாது. யூ வுட் நாட் பி கிளைமிங் திஸ் இஸ் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட், கிவ் இட் டு மீன் கிளைம் பண்ண மாட்டோம். அதான். ஸோ அதை தான் கிருஷ்ணர் வந்து பேலன்ஸ்னு சொல்கிறார். துவந்தத்துக்கு போகாத, மாட்டிக்காத, ஹாட் கோல்டு, ரைட் ராங் அதெல்லாம் மாட்டின்ட்டு முழிக்காத, இந்த பேலன்ஸ் ஒன்று இருக்குது. தட் இஸ் ஹூ யூ ஆர். அதை தான் அவரும் அதே தான் சொல்கிறார். ஷீத உஷ்ண சுகம் துக்கம், ஷீதோஷ்ண சுக துக்கேன சமமாக இரு, எல்லாத்துலேயும் சமமாக இரு. ஒன்று உள்ளுக்குள்ளே சமமாயிட்டு வெளில சமத்துவத்தை பாரு, இல்லை வெளியில் சமமாயிக்கோ, உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்லி சமமாயிடும். அதுதான் அவரும் சொல்கிறார். எல்லாமே இன்டர்லிங்க்ட், எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க்ட் இன் தட் சென்ஸ். ஸோ இப்போ சொல்கிறால ஃபைண்ட் யுவர் பேலன்ஸ். நானே அந்த மாதிரி லிங்க்டின்ல நிறையா போஸ்ட்லாம் போட்டிருக்கேன். ஃபைண்ட் யுவர் பேலன்ஸ் அப்படின்னு அந்த 7 stones விளையாடுவோமே, அந்த ஸ்டோன் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சு பெருசாக ஒரு பெபிள்ஸ் ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்ட் போடுவான். நிறையா பேர் ஐவன் ஐ ஹவ் டன் தட் ஒரு 2-3 years ago. ஃபைண்ட் யுவர் பேலன்ஸ். இட் இஸ் ஸோ சிம்பிள். நீங்கள் அந்த கண்டிஷனிங்கை நகர்த்தி வச்சுட்டே ஒரு ஃபியூ மோமெண்ட்ஸ்க்குனா அந்த பேலன்ஸ் வந்துடும்.
அவ்வளவுதான். தட் இஸ் ஸோ அந்த பேலன்ஸ் யாரு? அம்பாள். அந்த பேலன்ஸ்ல இருந்து இவர் என்ன சொல்றாரு, அந்த பேலன்ஸ் அம்பாள் தான். அந்த பேலன்ஸ்ல இருந்து நகர்ந்து போய் சுகம்னு பார்த்தாலும் அம்பாள் தான், இப்படி நகர்ந்து வந்து துக்கம்னு பார்த்தாலும் அது அம்பாள் தான். இங்க அது இல்லாம வேற ஒண்ணு இல்ல. ஸோ ரியலைஸ் தட் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. ஓகே, ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ பேசுறதுக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கலாம். இது வந்து அகெயின் சக்ரா ஆக்டிவேஷனுக்கும் இதுதான். ஸோ பூமி தத்துவம் இஸ் யோர் மூலாதாரா. ஓகே, ஜல தத்துவம் இஸ் அந்த ஆர்டரில் தான் வருது. ஜலம் இஸ் யோர் சுவாதிஷ்டானா, அக்னி தத்துவம் இஸ் யோர் சோலார் பிளெக்ஸிஸ், வாயு தத்துவம் இஸ் யோர் ஹார்ட் சக்ரா, விஷுத்தி இஸ் யோர் ஆகாஷம், திஸ் இஸ் யோர் மனஸ். ஸோ அதனால தான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கேட்டேன் மனசு எங்கே இருக்கு. 1 minute யாரோ பெல் அடிக்கிறா பார்த்துட்டு இருக்கேன், சாரி. இந்த மனஸ்தத்துவத்துக்கு ஏன் ஆக்ஞா சக்கரம்னு பேருனா, சுவாமி நம்மளோட கனெக்ட் பண்றது, பரமாத்மா தத்துவத்தோடைய ஆக்ஞை இந்த ஆத்மாவுக்கு வருது வந்து இட் இஸ் அட் திஸ் பாயிண்ட். அதனால இதுக்கு ஆக்ஞான்னு பேர். ஹீலிங்ல தான் சொல்லுவேன், யூ கெட் யுவர் கைடன்ஸ் ஆன் யுவர் தேர்ட் ஐ. இஃப் யுவர் தேர்ட் ஐ இஸ் ஆக்டிவேட்டட் யூ ஆர் கைடட் அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் இஸ் அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான். அதனால திஸ் இஸ் கால்ட் ஆக்ஞா. நீங்க இந்த கண்டிஷனிங்கை மட்டும் நகர்த்தி வச்சுட்டேன்னா யூ வில் ஃபைண்ட் தட் இந்த காஸ்மோஸ்ல யூ ஆர் அ பார்ட். அது உங்களுக்கு ஃபீல் ஆகும்.